பவி, என்ன இது? என்ன இது? ஏதோ வெள்ளை டப்பாவா தெரியுது. திறந்து பாருங்க. ஒண்ணுமே இல்லையே. தொடங்க அத்தை. இரு 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 இரு. என்ன உங்களுக்குதான்? எனக்கா? அப்பா அப்பா, போன். என்னம்மா, அத்தைக்கு புது போன் வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கா? உங்களுக்கு தான் அத்தை. சோ, எனக்கு எதுக்கு இவ்வளவு காசுல போனு? எனக்கு இந்த போன் எல்லாம் வேண்டாம். நேத்து ஃபங்க்ஷன்ல அந்த பிரதிபா உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லன்னு எப்படி குத்தி காட்டி பேசினா, எல்லாருக்கும் முன்னாடி சிரிக்க வேற பண்ணா. எனக்கு எதுக்கு இவ்வளவு காசுல போனு? எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தான் இது. அதுவும் இல்லாம நேத்து நீங்களே தானே சொன்னீங்க, பவி எனக்கு இந்த டெக்னாலஜி பத்தி எல்லாம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு. ஆமாம் பவி, ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா ஏதாவது தெரியணுமே, எனக்கு எதுவுமே தெரியாதே பவி. சிம்பிள் தான் அத்தை, எல்லாம் நான் உங்களுக்கு கத்து தரேன். சரி, உங்களோட பழைய போன் எங்க இருக்கு? இந்த இருக்கு டேபிள்ல. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, உங்க பழைய போன்ல இருக்கிற சிம் எடுத்து உங்களோட புது போன்ல போட போறேன். இனிமே இந்த பழைய போன் வேண்டாம். இனிமே நீங்க இந்த புது போன்ல தான் பேசணும், பழைய போன்ல கத்திட்டே இருக்க கூடாது. இதெல்லாமே உனக்கு தெரியுமா? பவி, எனக்கும் கத்துக்கூட. என்ன? சொல்லி தரேன். ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல இருக்கே இது. இல்ல அத்தை, ஈஸி தான். இப்ப பாருங்க. அப்பா, ஆன் ஆயிடுச்சு போனு. சரி, இப்போ நீங்க இதுல பேசுங்க, நான் என் போன்ல இருந்து பேசுறேன். இந்தாங்க, புடிங்க. எனக்கு புது போன். ஹலோ ஹலோ. ஐயோ, ஹலோ. இன்னும் போனை எடுக்கல அத்தை, இருங்க. சீக்கிரமா பண்ணு. வந்துட்டேன். ரிங் போகுது. சீக்கிரம் எடுங்க, பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. அத்தை கேக்குதா? பவி, அத்தை. ஹலோ. புது போன் எப்படி இருக்கு? போன் சூப்பரா இருக்கு பவி. சரி அத்தை. பவி, இந்த போனை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி. சரி அத்தை. ஏண்டி கத்துற? நான் இங்க தானே நின்னுட்டு இருக்கேன். சரி அத்தை, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதுல போட்டோ எடுக்கலாம். உங்களுக்கு தான் செல்ஃபினா ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா, செல்ஃபி எடுக்கலாமா? எடுப்போம். அப்பா வாங்க வாங்க, செல்ஃபி எடுப்போம். வரமா, வாங்க இங்க நில்லுங்க. ஆன் பண்றேன். எடு. அத்தை, ரெடியா? அப்பா இந்த விரல் வைங்க. ஓகே. சீஸ். அத்தை, இப்ப இதே மாதிரி நீங்களும் எடுக்கணும். எனக்கு தெரியாது. எடுங்க அத்தை. எடுத்துட்டு வேண்டாம். எடுங்க அத்தை, புடிங்க. அது ஒண்ணும் புரியல எனக்கு. சும்மா ஈஸி தான். இத பிரஸ் பண்ணுங்க. சரி எது தொடணும்? இத டச் பண்ணுங்க. இதா? அதான். சரி. பவி கொஞ்சம் உள்ள வா. உள்ள வா. அப்பா, கொஞ்சம் நல்லா சிரிங்க. அப்புறம் இந்த விரல் அப்படியே விரல் வச்சுட்டாரு. சரி, விரல் வைங்க. ஓகே. 1 2 சரிங்க. பிரதிபா, நேத்து அத்தனை பேர் முன்னாடியும் அந்த லட்சுமிய செம்மையா கலாய்ச்சிட்டேன். பின்ன என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியற இந்த டெக்னாலஜி விஷயம் கூட இந்த லட்சுமிக்கு தெரியல. இதுல நான் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற பந்தா வர விடுவனா? அதான் எல்லாரும் முன்னாடி வச்சு செஞ்சுட்டு. ஆமா, நான் கூட மினி லட்சுமி தான். எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. பில்டப் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன்.
நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைடுல இளநீர் கடை வச்சிருக்கிறவன் கூட ஸ்கேன் அண்ட் பே பேட்டர்னை ஃபாலோ பண்றான். ஆனா இந்த லக்ஷ்மி ஒரு ஏடிஎம்ல போய் கேஷ் எடுக்கணும்னா கூட துணைக்கு யாராவது ஆளு தேடுறான். அண்ட் மோரோவர் அவங்க வச்சிருக்கிற போனை பாத்தீங்களா, சோ அவுட்ரேட்டட் மேன். எப்படி ஒரு 5-6 வருஷம் பழசா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது, நம்ம அபார்ட்மெண்ட்ல லேபர்ஸா ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க கூட இப்பத்து ட்ரெண்ட்ல ஆண்ட்ராய்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஷீ சோ டம் இல்ல. అవునవును சரியான பட்டிக்காடு. இந்த லக்ஷ்மிக்கு இந்த இன்டர்நெட், இமெயில் இத பத்தி சுத்தமா எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இது தெரியாம அந்த யூடியூப் சேனல்கார, மேடம் நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ங்கறான். ஹவ் ஃபனி. முதல்ல இவங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறாங்களான்னு பாருங்க. அப்படியே வாங்குனாலும் அதை யூஸ் பண்ண கத்துக்கறாங்களான்னு பார்க்கலாம். అవునవును போன் ஆபரேட் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சுப்பாங்க போல இருக்கு. பிரதீபா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி அக்கா புது ஆண்ட்ராய்ட் போன் வாங்கியாச்சு. ஸ்மார்ட் போனா? எதுக்கு? உங்கள மாதிரி கையில போனை வச்சுக்கிட்டு சும்மா சீன் போட இல்ல. வாங்கின உடனே வாட்ஸ்அப்ல அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிற குரூப் ஆரம்பிச்சு எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சு. வாட்? அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் குரூப்பா? ஆமா, அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் மெம்பர் ஆயிட்டே இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா மெம்பர் ஆயிடுங்க. ஆல்ரெடி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப கூட அபார்ட்மெண்ட் டேல நடந்த குட் அண்ட் பேட் பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வெட்டியா இங்க நின்னு பேசாம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மீனிங்ஃபுல்லா ஏதாவது பேசுங்க. உங்க ஐடியாஸும் கொடுங்க. What did she just say? நம்ம வெட்டியா பேசிட்டு இருக்கோமா? Useless. என்ன பிரதிபா, லக்ஷ்மி 2.0வா? இல்ல, உன்கிட்ட மொக்க மேல மொக்க வாங்குவான்னு பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி மேல போயிட்டே இருக்கா. எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரி ஆயிட்டான். இப்போ போன் வாங்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எதுவும் சாதகமா தெரியலையே. எதுக்கோ ஓ ஜாதகத்தை பார்த்தா நல்லது. Excuse me, sir. May I come in? Please. Thank you. Hi, sir. உட்காருங்க. Thank you, sir. Yes, sir. ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை கூப்பிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் மீட்டிங். அதுக்காக நீங்க ஒன் டே பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். சாரி, திடீர்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே இல்ல. மோர் ஓவர் இங்க கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க தான் போகணும். அதுவும் இன்னைக்கே கிளம்பணும். No problem, sir. I will handle this in better way. அண்ட் அனதர் திங், நீங்க மீட் பண்ண போறது நம்ம ரீஜனல் ஹெட் மிஸ்டர் மகேஷ் அதியமான. அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். பாயிண்டா தான் பேசுவாரு. சோ பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். தட்ஸ் வை ஐ நீட் யூ. I will manage, sir. Don't worry. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Thank you so much, sir. வரேன், sir. கேரி ஆன். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எதுக்கு தான் வைக்கிறாங்கன்னே தெரியல. என்ன தலிப்பா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சார், ஒரு பர்த்டேனா ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா ஸ்டேட்டஸ் வைக்கலாம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு பெட்டுக்கு போற வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அதுலயும் ஒருத்தன் ஐ அம் ஷிட்டிங் நவுன்னு ஸ்டேட்டஸ் போடுறான். கருமம் புடிச்சவன். அது தெரியாம அந்த ஸ்டேட்டஸ நான் வேற சாப்பிடும் போது பார்த்து தொலைச்சிட்டேன். அப்படியா? சிரிக்காதீங்க சார். சாப்பிட்டு சாப்பாடு அப்படியே கொமட்டிக்கிட்டு வெளியே வந்துருச்சு சார். சிரிக்காதீங்க சார்.
ஹரி சார், நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப்பா? நானா? இல்லையே. ஓ அப்படியா? அப்ப இது யாரு, உங்க டூப்பா? தெரியாம தான் கேக்குறேன். ஸ்டைலா போஸ் எல்லாம் கொடுத்து டிபி எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லன்னு சமாளிக்கிறீங்க. இப்ப சரிங்களா? சரிங்க சார், பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான் இந்த பிளே ஸ்டோர் இருக்குல்ல, பிளே ஸ்டோர். ஓ, பிளே ஸ்டோர். அத டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது தப்பி தவறி கைப்பட்டு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. எது? இதான் வாட்ஸ்அப். ஓ சரி, ஓகே. வாட்ஸ்அப் தப்பி தவறி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனா அதுல டிபி எப்படி தானவே உட்காந்துருச்சா? என்ன டிபி? போட்டோ. ஓ சார், வர வர சமாளிக்கிற பர்ஃபார்மன்ஸ்ல பின்றீங்க சார். ஏமா என்ன நீ என்ன ஓவரா இன்ட்ரோகேட் பண்ணிட்டே இருக்க? ஒரு புது கிளையண்ட் என் கூட பிசினஸ் பண்ணோம்னா நீங்க வாட்ஸ்அப்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க, அப்பதான் பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாரு. அதான் ஓபன் பண்ணேன். சோ அதான் பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ போய் வேலையை பாரு போ. அப்படியே கோவமா பேசி சமாளிச்சிட்டா நான் பயந்துருவேன்ல. ஏன் சார், கார்ப்பரேட் ஆர்டருக்கே நீங்க ஏன் நம்பரை தான் கொடுத்துருக்கீங்க. அது யார் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வர கிளைண்ட்? அதுவும் எனக்கு தெரியாம? ஹரி சார், இப்பதான் எனக்கு புரியுது. அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அது நம்ம பிசினஸ் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணா நிறைய ஆர்டர் வரும். நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன். அப்பெல்லாம் என்னென்னமோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டு இப்போ அபார்ட்மெண்ட் குரூப்ல மெம்பராக வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணிட்டு சமாளிக்கிறீங்களா? ஓ, நான் அடுப்புல பால் வச்சேன். கிச்சன் இந்த பக்கம். அடுப்புல பால் காய்ச்சி வச்சு அது தீர ஸ்மெல் வந்துருச்சா? அச்சச்சோ, பாலா காய்ச்சறீங்க? இருங்க, நேரம் பார்த்து உங்களை காய்ச்சி எடுக்கிறேன். எட்டு 1 சேவ். டிக்கு குட்டி இட்டு டீ குட்டி. குட்டி நம்பர் என்ன? 9 2 3 5 4 6 7. குட்டிக்கு டிக்கு. பவி பி பவி 7 3 5 8 பவி. டிக்கு. கீதா 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 6 3 5 4 5 4 அப்புறம் 9 2. என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? கீதா ஒன்னும் இல்ல பவி, இது பாரு, இந்த போன்ல நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரோட நம்பரையும் ஏத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? பாரு. அத்தா, பேரெல்லாம் தமிழ்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பர் அத்தா. எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளவு வராதில்ல பவி, அதனால தமிழ்லயே எழுதி வச்சிட்டேன். இதை யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கல்ல. என்னத்த சொல்றீங்க? யார் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க? இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அவங்க பேரை கூட தமிழ்ல எழுத தெரியாது. பழத்துக்கு எந்த ரா போடணும், அறத்துக்கு எந்த ரா போடணும்னு கேளுங்க, முழிப்பாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் தமிழ்ல மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் வேற வச்சிருக்காங்க, தங்கிலீஷா. தங்கிலீஷா?
இன்னும் கொஞ்ச நாள் போனா தமிழ்னு எழுத கூட தெரியாம முழிக்க போறாங்க அத்த. ஏதோ உங்களை போல இருக்கிறவங்க தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் மொபைல்ல யூஸ் பண்றதுனாலதான் கொஞ்சமாவது தமிழ் ஞாபகத்துல இருக்கு. அத்த, இனிமே நானும் தமிழ் லெட்டர்ஸ் மொபைல்ல யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பவி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். என்ன அத்த? இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப். ஆமா. அதுல கீதா, லீனா, அர்ச்சனா இவங்க எல்லாரும் அவங்கவுங்க போட்டோவை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதோ பேர் கூட இருக்குதே, அது என்னது? பிபியா, ஏபியா, டிபி 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 டிபி. அந்த டிபில என்னோட போட்டோவை வச்சுக்கலாமா பவி? என்ன அத்த, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நல்ல போட்டோ எடுத்து உடனே வச்சிடலாம். கொடுங்க, ஏதாவது நல்ல போட்டோ இருக்கான்னு பாக்குறேன். நல்ல போட்டோவா? தோ இப்ப வந்துடுறேன், இரு. அத்த, என்னாச்சு? நீ ஒரு நிமிஷம் இரு. பவி பவி, நீ நல்ல போட்டோ கேட்டல்ல, இது பாரு, இது நல்லா இருக்கான்னு பாரு. இது என்னோட பாஸ்போர்ட் போட்டோ. ஐயோ அத்த, இந்த போட்டோ இல்ல அத்த, போன்ல இருக்கிற போட்டோ. போன்? உங்களோட போன்ல இருக்கிற போட்டோவை விட பெட்டரா நாம ஒன்னு எடுப்போம். சரி, இப்படி வந்து நில்லுங்க. இப்ப போட்டோ எடுக்க போறியா? அப்ப நான் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். அத்த, நில்லுங்க. எல்லா சாரியிலும் நீங்க அழகா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கை கட்டுங்க. முதல்ல நீங்க கைய கட்டுங்க. முடி? அத்த, முதல்ல கைய கட்டுங்க. நிமிந்து பாருங்க. அத்த, நிமிந்து பாருங்க. சரிங்க. அத்த, கம்மியா சரிங்க. கம்மியா சரிங்க அத்த. அப்படியே இருங்க. இப்போ கேமரா பாருங்க, நல்லா கெத்தா பாருங்க. ஸ்மைல். ஓ, சூப்பர் அத்த. பேருக்கு ஏத்த மாதிரி அம்சமா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. போ பவி, நீ எப்பவுமே என்ன கிண்டல் பண்ற. இல்ல அத்த, நிஜமாதான் சொல்றேன். பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? ஆமா. சரி, இப்போ இந்த போட்டோவை டிபியா வச்சிடலாமா? வச்சிடலாம் வச்சிடலாம். உங்களோட புது டிபி ரெடி. நல்லா இருக்கா? எங்க எங்க பாக்குறேன். நல்லா இருக்கு. என் செல்லக்குட்டி, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூடு பிரதிபா, லக்ஷ்மி மேடத்தை இந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் குரூப் அட்மின் ஆயிருக்காங்க. என்ன லக்ஷ்மி மேடம்னு புதுசா மரியாதையோட எல்லாம் பேசுறீங்க? பின்ன அவங்க என்ன நம்மள மாதிரி வெட்டி ஆபீசரா? செக்ரட்டரி, மரியாதையா பேச வேணாமா? வெல் வெல் வெல், நீங்களும் உங்க பங்குக்கு நடத்துறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. பட் கீப் இட் இன் மைண்ட், இனிமே ஒரு தடவை கூட அந்த லக்ஷ்மி கிட்ட இந்த பிரதிபா தோக்க போறதில்ல. ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் தோத்துட்டு தானே இருக்கேன். சார், பாத்தீங்களா? லக்ஷ்மி மேடம் வாட்ஸ்அப்ல டிபி எல்லாம் வச்சிருக்காங்க. அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. எது டிபியா? நான் பாக்கும்போது அதெல்லாம் இல்லையே. அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து குரூப்ல வந்து டிபி எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களை வாட்ஸ்அப்ல வர சொன்ன கிளைண்ட் வந்தாரா? வாட்ஸ்அப்ல போடி,
ஆ ஓகேடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உடனே கிளம்புறேன். பாய். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய் ஆண்டி. அப்புறம் என்ன உங்க அம்மாவுக்கு புதுசா ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க போல இருக்கு. ஆண்ட்ராய்டு போனா? சந்தோஷ வச்சு லட்சுமிய அப்பப்போ டவுன் பண்ற. நடத்து. கண்டினியூ. என்ன சொல்றீங்க? போனா? ஓஹோ, உனக்கு தெரியாதா? லக்ஷ்மி புது ஆண்ட்ராய்டு போன் வாங்கி அதுல வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. You don't know? தெரியாதா? Oh my god. அப்போ உனக்கு தெரியாம போன் வாங்குற அளவுக்கு லக்ஷ்மி போயிட்டாங்களா? அது சரி, உன்னை மதிச்சா தானே சொல்றதுக்கு. You know, இப்பலாம் லக்ஷ்மி அந்த செக்ரட்டரிங்கிற மெதப்ல இருக்காங்க. சாரி டு சே, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல ஒரே சாட்டிங் தான். என்ன? சரி, ஏதோ இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரிங்கிற பொறுப்புல அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் போல. அதனால தான் உன்னை கூட சரியா கவனிக்கிறது இல்ல போல இருக்கே. இல்ல சந்தோஷ்? பாவம், பொது வாழ்க்கைன்னு வந்துடுச்சுன்னா எப்படி குடும்பத்தெல்லாம் பாத்துக்க முடியும் இல்ல? சந்தோஷ், லக்ஷ்மி மேடம் வந்து அபார்ட்மெண்ட் ஒர்க்ல பிஸியா இருப்பாங்க. சோ இதெல்லாம் எதுவும் பேசி நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, யூ கேரி ஆன். பிரதிபா, சந்தோஷ்க்கு செம்மையா சாவி கொடுத்துட்டே. இப்போ இந்த சந்தோஷ்ங்கிற பொம்மை அங்க போய் தைய தக்கன்னு குதிக்க போகும். லக்ஷ்மி கண்ணு கசிக்கிட்டு நிக்க போறா. குரூப் ஆரம்பிக்கிற குரூப் ஆரம்பி. பிரச்சனை எல்லாம் ஓவரு ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சுதுண்டா தாயரு. ஆமா, ஸ்னேகா அபார்ட்மெண்ட் தான். நீங்க வாசல்ல வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். தாத்தா, நான் பெங்களூர். அத்த, கந்த சஷ்டி பாட்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன பாட்டு சொல்லுங்க, டவுன்லோட் பண்ணிடலாம். பாட்டு வேண்டாம். இப்போ நம்ம போனை கையில எடுக்கும்போது எனக்கு முருகரை பார்க்கணும், சாமி படம். அப்போ ஆன் பண்ண உடனே முருகர் சாமியோட படம் ஃபுல்லா இருந்தா அந்த நாள் பூரா நல்லா இருக்கும். இருங்க, சொல்லுங்க. அப்புறம் முருகன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் தான் வேணும். அந்த ராஜ அலங்காரத்தோட இருப்பாரு, அதான் வேணும். பண்ணிடலாம். எப்படின்னு அப்புறமா சொல்லி கொடு. சொல்லி தரேன்.